எதுக்கு இந்த வீடியோனா, இன்னைக்கு வந்து நான் ஹன்சிகா பாப்பாக்கு வந்து ஃபுல் டே என்ன ஃபுட்டெல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ எங்கள் பாப்பாவுக்கு வந்து எங்கள் டாக்டர் என்னென்ன ஃபுட்டெல்லாம் கொடுக்க சொன்னாங்க அப்படின்ட்டு இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் செய்கிற ஃபுட்டை என் அழகு பிள்ளை, என் தங்க குட்டி எப்படி சாப்பிட போகுதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்கள் பாப்பாவுக்கு ஃபுட்டு செய்கிறதுல இருக்கிற சந்தோஷமே ஒரு தனி சந்தோஷங்க. எங்கள் பாப்பாவுக்கு நான் வந்து என்னோட அன்பு பாசம் எல்லாம் சேர்ந்து கலந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து நான் ஃபுட்டு தயார் பண்ண போகிறேன். ஸோ என்னென்ன ஃபுட்டுன்னு இன்னைக்கு நீங்கள் இந்த விளாக்ல பார்க்கலாம். எங்கள் டாக்டர் வந்து ஹன்சிகா பாப்பாவுக்கு வந்து 5 மந்த் முடிஞ்சு 20 டேஸ் கழிச்சு பாப்பாவுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து 6 மந்த் கம்ப்ளீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபுட்டு வந்து கொடுக்கறதுக்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு வந்து இப்போ 7th மந்த் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ 7th மந்த் ஃபுட்டு என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எங்கள் பாப்பாவுக்கு ஒரு நாளைக்கு 7 டைம் ஃபுட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க டாக்டர். ஸோ 7 டைம் பாப்பா வந்து சாப்பிட முடியாது. ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி எத்தனை டைம் கொடுக்குறேன் பாப்பாவுக்கு ஃபுட்டு, என்னதெல்லாம் கொடுக்குறேன், ஜூஸில் என்னென்ன கொடுக்குறேன், ஃப்ரூட்ஸில் என்னென்ன கொடுக்குறேன், சாதத்தில் என்னென்ன போட்டு ஆட் பண்ணி கொடுக்குறேன், அப்புறமேட்டு ராகியில் என்னென்ன கொடுக்குறேன். முக்கியமாக ராகியில் எல்லாருமே பால் எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் அதை தப்பு பண்ணாதீங்க. அந்த ஃபைபர் சத்து ஃபுல்லாகவே அந்த ராகியில் இருக்கிறதுனால அது வந்து நம்ம வந்து பால் எடுக்கவே கூடாது. இதுதான் மெயினுங்க. நீங்கள் எத்தனை பேர் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நான் கொடுக்கறது வந்து என் பாப்பாவுக்கு வந்து ஃபைபர் சத்து வேணுங்கிறதுனால நான் பால் எடுத்து கொடுக்கல. ஏன்னா அந்த பால் எடுக்கிறதுலேயே அந்த சத்து எல்லாம், அந்த ஃபைபர் சத்து எல்லாமே அதில் போயிருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாப்பாவுக்கு வந்து பனானா அப்புறமேட்டு பப்பாளி பழம் போட்டு நான் கொடுப்பேன். அது எப்படி கொடுக்குறேன்னு ஒரு நாளைக்கு 2 hours வந்து பாப்பாவுக்கு வந்து தண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து தண்ணி கொடுக்கணும் பாப்பாவுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாப்பாவுக்கு சர்லாக்ஸ் கொடுப்பேன். நிறைய ஃப்ரூட்ஸ் சேர்ந்து நான் வந்து பாப்பாவுக்கு வந்து ஈவினிங்கில் என்ன கொடுக்குறேன்னு பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து இட்லி கொடுப்பேங்க. நான் வந்து வீட்லேயே ரெடி பண்ண சர்லாக்ஸ் மட்டும்தான் நான் வந்து பாப்பாவுக்கு வந்து கொடுக்குறேன். அந்த சர்லாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன பொருள் வந்து ஆட் பண்ணேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பொன்னி அரிசி ஆட் பண்ணேன். பொன்னி அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு மைசூர் பருப்பு போட்டேன், அதுக்கப்புறமேட்டு பாசி பருப்பு போட்டேன், அதுக்கப்புறமேட்டு துவரம் பருப்பு, அதுக்கப்புறமேட்டு கடலை பருப்பு, அதுக்கப்புறமேட்டு பாசி பயறு போட்டேன், அதுக்கப்புறமேட்டு வேர்க்கடலை போட்டேன், அதுக்கப்புறமேட்டு பாதாம் போட்டேன், அதுக்கப்புறமேட்டு முந்திரி போட்டேன், அதுக்கப்புறமேட்டு சீரகம் போட்டேன், அதுக்கப்புறமேட்டு ஓமம் போட்டேன். இதெல்லாம் வந்து போட்டு நல்லா கழுவி ஒரு 6-7 தண்ணியில் நான் வந்து அதை வந்து வாஷ் பண்ணேங்க. அவ்வளோ அழுக்கு இருக்கும் அதில் எல்லாம் சேர்ந்தனால. எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஒரு ஒயிட் கிளாத்தில் நல்லா வெயில் அடிக்கிற டைமில் நான் வந்து மாடியில் வந்து அதை வந்து நான் போட்டேன். நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அது காயறதுக்கே எனக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே ஆயிடுச்சுங்க. அது வந்து நல்லா ட்ரை ஆகிறதுக்கு. அதுக்கப்புறமேட்டு நல்லா அதை எடுத்துகிட்டு வந்து மேலேருந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் பார்த்து இப்படி எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சு நல்லா வறுத்துட்டேன். அதெல்லாம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமேட்டு எப்படி வறுத்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரைஸு அந்த மாதிரி அப்புறம் பாதாமெல்லாம் வந்து நான் தனித்தனியாக தான் எல்லாமே போட்டு வறுத்தேங்க. ஏன்னா எல்லாம் ஒட்டுக்கா போட்டு வறுத்தா எது வறுபட்டிருக்கு எது வறுபடலைன்னு தெரியாது. ஸோ அதனால நான் வந்து ஒன்று பார்த்து தான் நான் பாப்பாவுக்கு வந்து செஞ்சேன். அப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து நான் பனங்கற்கண்டு கொஞ்சம் சேர்த்துருந்தேங்க. பனங்கற்கண்டு வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்லது, பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதில் வந்து கால்சியம் சக்தி இருக்கிறனால நான் வந்து பனங்கற்கண்டு சேர்த்துருக்கிறேன். இது வந்து பாப்பாவுக்கு வந்து லைட் சுகர் வந்து பாப்பாவுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வேறு எந்த சுகருமே ஆட் பண்ணுறது கிடையாது, எந்த சால்ட்டுமே நான் ஆட் பண்ணுறது கிடையாது. நல்லா வறுத்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமேட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ரைஸ் மில் இருக்குது. ஸோ நான் வந்து எங்கள் மாமா வந்து அதை எடுத்துகிட்டு போய் ரைஸ் மில்லில் எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்து நல்ல பவுடர் ஆக்கி வச்சுருந்தாங்க. அந்த ஹோம்மேடு சர்லாக்ஸ் தான் நான் எங்கள் பாப்பாவுக்கு வந்து நான் கொடுப்பேன். ஸோ என்னென்ன ஃபுட்டுன்னு இன்னைக்கு நீங்கள் இந்த விளாக்ல பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே ஃபுட்டு தான் வருங்க. ஸோ எல்லாரும் பாருங்க, ஜாலியாக இருக்கும். வாங்க போகலாம். இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் வந்து நான் ராகி எடுத்துருக்கேன். இதுதாங்க நான் நேற்று நைட்டு ஊற வச்ச ராகி. ஸோ இது வந்து நான் வந்து 5 டைம் வந்து இதை வந்து நான் வாஷ் பண்ணி மறுபடியும் நான் வந்து தண்ணி வச்சு ஊற வச்சுருக்கிறேன். இதை வந்து மறுபடியும் நான் காலையில் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் நான் 2 தண்ணியில் வந்து நான் வாஷ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம பாப்பாவுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம்.
மறுபடியும் 2 தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிட்டேங்க. திருப்பி நான் ராகி அரைக்கிறதுக்கு வந்து நான் வந்து ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன் பாப்பாவுக்கு. லைட்டாக இருக்கணும், ஹாட் வாட்டர் ரொம்ப கொதிக்கலாம் இருக்கக்கூடாது. லைட்டு ஹாட் வாட்டரில் வந்து நான் வந்து ராகியை வந்து அரைக்க போகிறேன். ராகியை மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக நான் ஹாட் வாட்டர் அப்ளை பண்ணியிருக்கேங்க. இப்போ வாங்க அரைக்கலாம். இப்போ வந்து நான் அரைக்க போகிறேன். நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து 2 கடாய் யூஸ் பண்ண போகிறேன். பனங்கற்கண்டு இதில் வந்து நான் வந்து உருக்க போகிறேன். இது வந்து பாப்பாவுக்கு வந்து ராகி கூழ் காய்க்கிறதுக்கு. கருப்பட்டியும் போடலாம், பனங்கற்கண்டும் போடலாம். ஸோ கருப்பட்டி வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். ஸோ பனங்கற்கண்டு வந்து நாங்கள் செய்கிற இடத்துல வந்து வாங்கினது. இது வந்து தயாரிக்கிறதுக்கு 40 days ஆச்சாங்க. இந்த பனங்கற்கண்டு தயாரிக்கிறதுக்கு 40 days ஆச்சு. அப்போ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த பனங்கற்கண்டில் அவ்வளோ சத்து இருக்குது. ஸோ அதனால் நான் பாப்பாவுக்கு வந்து பனங்கற்கண்டு போடுறேன். ஸோ வாங்க பனங்கற்கண்டை வந்து நம்ம வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து காய்ச்சி எடுத்துடலாம். இவ்வளோ பனங்கற்கண்டா போடுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கிடையாதுங்க, இவ்வளோ பனங்கற்கண்டுலாம் போட மாட்டேன். அந்த ராகிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நான் எடுத்து காய்க்க போகிறேன். பனங்கற்கண்டு வந்து நான் இவ்வளோ தான் எடுத்துருக்கேன். இந்த பனங்கற்கண்டு மூழ்கிற அளவுக்கு நான் வாட்டர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து நல்ல ஒரு கொதி வரணுங்க. பனங்கற்கண்டை வந்து நம்ம காய்ச்சி எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து நம்ம வடிகட்டி அதுக்கப்புறமாட்டு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணும். நான் அந்த ராகி மாவை வந்து இதில் வந்து நான் கொட்டி வச்சு சல்லடையில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமாட்டு இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். வாங்க. குட்டி குட்டியாக அந்த கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இப்போ வந்து ராகி மாவு வந்து ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி கிண்டுறோங்கிறதுல தான் இருக்குது. அடி பிடிக்காமல் கிண்டணும். இப்போ வந்து நான் ராகி வந்து நான் சிம்மில் தாங்க வச்சுருக்கேன். ஹை லெவலில் வச்சோன்னா அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் நம்ம வந்து சிம்லேயே வச்சு நம்ம பாப்பாவுக்கு வந்து ராகி கூழ் கிண்டலாம். ஓகேங்களா, வாங்க. நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து அது அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ராகி கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பாப்பா வந்து இந்த பதத்துக்கு இருந்தால் பாப்பா நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதனால நான் வந்து இந்த பதத்துக்கு கிண்டியிருக்கிறேன். இந்த ராகி கூழை இந்த பவுலில் கொட்டிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மட்டும் நம்ம வந்து பாப்பாவுக்கு கொடுக்கலாம். பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்பூன் வச்சு பாப்பாவுக்கு வந்து நம்ம வந்து ராகி கூழ் கொடுக்கலாம். வாங்க. இப்போ வந்து பாப்பா வந்து ராகி கூழ் சாப்பிட போகிறாங்க. எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம். ஹன்சிகா ராகி கூழ் சாப்பிடலாமா? ஹன்சிகா ராகி கூழ் சாப்பிட போறீங்களா? போறேங்க. ஹன்சிகா நல்லா இருக்கா ராகி கூழ்? தங்கம் என் தங்கத்துக்கு நல்லா இருக்குதம்மா ராகி கூழ். மம்மி செஞ்சா என்ன சொன்னாலும் சாப்பிடுவேன். நம்ம சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நல்ல கம்ஃபர்டபுளா சாப்பிடுவாங்க பாப்பா. விளையாண்டு சாப்பிடுவாங்க. ஏம்மா என் அழகி சுந்தரி முழுங்குங்க. ஹன்சிகா பாப்பா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஹன்சிகா பாப்பா சாப்பிட்டாச்சு. என் தங்க குட்டி சாப்பிட்டீங்களாம்மா? ராகி கூழ் பிடிச்சிருக்குதாம்மா? என் தங்கத்துக்கு பிடிச்சிருக்குதாம்மா? நல்லா சாப்பிட்டாச்சு. ஹன்சிகா பாப்பா நல்லா சாப்பிட்டாச்சு. ஹன்சிகா ஜுஜு அஜிஜு. பாப்பா நல்லா சாப்பிட்டாச்சுங்க. நான் ராகி கூழ் செஞ்சேன். எங்கள் பாப்பா மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. ஒரு ஸ்பூன் மிச்சம் வச்சுருக்காங்க. சாப்பிட்டுட்டு நல்லா விளையாடுவாங்க. நெக்ஸ்ட் என்ன ஃபுட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சிக்கம்மா அச்சிச்சோ ஹன்சி பாப்பா வண்டி ஓட்டுமா? வண்டி ஓட்டுங்க. என் தங்க பிள்ளை விளையாடுங்க. என் அழகு பிள்ளை விளையாடுங்க. நல்லா விளையாடுவீங்க தானே? நெக்ஸ்ட் வந்து நான் பாப்பாவுக்கு கொடுக்குற ஃபுட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் வந்து நாட்டு பப்பாளி எடுத்துக்கணுங்க. ஸோ இது வந்து மட்டி பழம்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து நல்ல மட்டி பழம் தான் கொடுப்பாங்க. மட்டி பழம் நல்லா பழுத்த பழம் வந்து 4 பழம் எடுத்துக்கிறேன். பப்பாளி பழத்தையும் மட்டி பழத்தையும் வந்து நான் நல்லா மசிச்சு பாப்பாவுக்கு வந்து நான் கொடுக்க போறேன். அதுதான் இந்த ஃபுட்டு பார்க்க போறீங்க. மட்டி பழத்துல இந்த 4 பழம் எடுத்திருக்கேங்க.
பப்பாளி பழத்துல வந்து இந்த ஒரு பீஸ் வந்து போதும். பப்பாளி பழத்துல இந்த வெள்ளையா இருக்குங்க, இந்த இந்த சென்டர்ல வந்து இந்த வெள்ளையா இருக்கிறத வந்து எடுத்துருங்க. என்ன பாப்பாக்கு வந்து அது வந்து ஜீரணமாகாது. ஸோ அதனால நான் வந்து இதை வந்து எடுத்துருவேன். குட்டி குட்டி பீஸா வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். பப்பாயாவும் பனானாவையும் நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டுட்டேங்க. இதை வந்து நான் இப்போ மேஷ் பண்ண போறேன். ஸோ மிக்சில எல்லாம் அடிக்க கூடாது. ஸோ இது வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? எல்லாமே நல்லா மசிச்சாச்சு. இந்த பவுல்ல வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. ஸோ நம்ம வந்து பனானாவும் பப்பாயாவும் இந்த பவுல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க. ஸோ மாமாக்கு கொஞ்சம் லேப்டாப்ல ஒர்க் இருக்கு. ஸோ மாமா நீங்க அதை பாருங்க, நான் பாப்பாக்கு நான் ஊட்டுற மாமான்னு சொல்லிட்டு நான் இதை ஊட்ட போறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஹன்சிகா பாப்பா, இப்போ நீங்க பனானாவும் பப்பாயாவும் சாப்பிட போறீங்க. சாப்பிடலாமா? எங்க பாப்பாக்கு நான் தான் ஊட்ட போறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். எங்க ஹன்சிகா பாப்பாக்கு ஒரு டைம் சாப்பிடும்போது ஒரு டைம் ட்ரெஸ் மாற்றி விட்டுருவோம். ஸோ ஏன்னா பாப்பா வந்து லைட்டாக சிந்திடுவாங்க. ஸோ அதனால எப்போ சாப்பிட்டாலும் டக்குன்னு ட்ரெஸ் மாற்றி விட்டுருவோம். ஏண்டி தங்க சாப்பிடலாமா? சாப்பிட போக மாடி தங்க. ஹன்சிகா நம்ம சாப்பிட்டுட்டு சிவன் தாத்தா கிட்ட விளையாட போகலாம். சரியா? சிவன் தாத்தா ஹன்சிகா நம்ம சாப்பிட்டுட்டு சாமி கூட போய் விளையாட போகலாம். எப்போ கூட விளையாடுறதுக்கு வாங்க. சிவன் தாத்தா, சரஸ்வதி அம்மா, எல்லாரும் வாங்க. சிவன் சாமி வாங்க வாங்க விளையாடுங்க. வாங்க வாங்க வாங்க. நீ பாப்பா கூட வந்து விளையாடுவாங்க. சரஸ்வதி சாமி விளையாடுவாங்க எங்க பாப்பா கூட. லட்சுமி சாமி எங்க பாப்பா கூட விளையாடுவாங்க. விநாயகர் அப்பா எங்க பாப்பா கூட விளையாடுவாங்க. எல்லாரும் எங்க பாப்பா கூட விளையாடுவாங்க. ஹன்சிகா பாப்பா, சிவன் தாத்தா, சிவன் சாமி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால சிவன் தாத்தான்னு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ அதனால தான் சிவன் தாத்தா கூட தான் விளையாடுவாங்க. ஹன்சிகா பாப்பா, சிவன் தாத்தா கூட நல்லா விளையாடுவீங்க தானம்மா? சொல்லுங்க. சிவன் தாத்தா கூப்பிடுங்க. சரஸ்வதி அம்மாவை கூப்பிடுங்கம்மா. நம்ம மாதா அம்மாவை எங்க கூப்பிடுங்க. ஏசப்பாவை கூப்பிடுங்க. தங்க சாப்பிடுங்க. அவ்வளவுதான். ஏன் அழகி சாப்பிடுங்க. அப்பதான் சிவன் தாத்தா கூட விளையாட போக முடியும். ஏதாவது பேசிட்டே இருந்தா சாப்பிடுவா. ஸோ சாப்பிடுங்க. தங்க சாப்பிடுங்கம்மா. அழகி பூச்சிக்குட்டி வருது. குட்டி வருது. மனுஷனே செடியில போய் பூ பறிக்க போமா? பூ பறிக்க போமா? பூ பறிக்க. காக்கா அப்படிதாம்மா தங்கம். நம்ம காக்கா வாங்க எங்க வீட்டுல சாப்பாடு இருக்கு. வாங்க மைனா குஞ்சு வாங்க சாப்பிடுங்க. வாங்க குரங்கு பார்க்க போமா? தோது பார்க்க போமா? தோது குட்டி பார்க்க போமாம்மா. சாப்பிட்டாச்சு. என் தங்க சாப்பிட்டுடுச்சு. ஓகேங்க, நல்லா சாப்பிட்டாங்க பாப்பா. நெக்ஸ்ட் என்ன சாப்பிட போறாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க. ஹன்சிகா பாப்பா ஒரே விளையாட்டு ஜாலியா இருப்பாங்க. சாப்பிட்டு ஜாலியா இருப்பாங்க. ஜாலி. இப்போ ஹன்சிகா பாப்பா தண்ணி குடிக்க போறாங்க. ஏன்னா டாக்டர் வந்து 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா தண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா தண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கோம். ஸோ ஹன்சிகா பாப்பா இதில் தான் தண்ணி குடிப்பாங்க. ஸோ ஹன்சிகா பாப்பா தண்ணி குடிங்க. இப்படிதான் விளையாண்டுட்டே இருப்பாங்க. குடிங்க. கொஞ்சமா சிப்பா குடிப்பாங்க தண்ணி. ஸோ டெடி பேர் வச்சு விளையாடலாமா? ஹன்சிகா பாப்பா தண்ணி குடிச்சிங்களாம்மா? என் தங்க தண்ணி குடிச்சிச்சா? என் அழகு தண்ணி குடிச்சிச்சா? பாப்பா நல்ல ஃபுட்டு சாப்பிட்டாங்க, தண்ணி குடிச்சாங்க. இப்போ கொஞ்சம் தூங்க போறாங்க. ஹன்சிகா பாப்பா தூங்க போறீங்க. ராரிராரோ. ஹன்சிகா தூங்க போறீங்க. மம்மி என்ன தூங்க வைக்க போறீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லஞ்சு. நான் பாப்பாக்கு லஞ்சுக்கு வந்து
மைசூர் பருப்பு தாங்க நான் வந்து போடுவேன். இதுல வந்து நான் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. நான் வந்து பொன்னி ரைஸ் எடுத்துருக்கேங்க. பாப்பாக்கு வந்து பொன்னி ரைஸ் கொடுக்கறதுனால இந்த டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நான் 1 ஸ்பூன் தான் எடுத்துக்கிறேங்க. நல்ல தண்ணியில ஒரு 4-5 தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமாட்டு ஒரு தண்ணியில ஊற வைக்க போறோம். நம்ம அரிசியும் பருப்பையும் ஊற வச்சிருக்கேன். ஸோ இது ஒரு 1/2 hour டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம பார்த்துக்கலாம். பாப்பா லஞ்ச் சாப்பிட்றதுக்கு நான் வந்து ரெடி பண்ண போறேன். ஸோ லஞ்ச் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுல நான் என்னென்ன போட போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க. ஏன்னா அதில் என்னென்ன போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதனால நீங்களும் பாருங்க. நான் வந்து ஒரு கேரட் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுலையுமே ஆஃப் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து ரெடி பண்ண போகிறோம். ரெண்டுக்குமே தோல் சீவிட்டேன். கேரட்டு பீட்ரூட்டையும் வந்து இதில் சிறுகிக்கலாம். ரெண்டுமே நான் வந்து சிறுகிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த குக்கரில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நம்ம பருப்பு அரிசியை வந்து நனைய வச்சுருந்தோம்ல. ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ண. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இது பருப்பு அரிசியும் வந்து நான் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். ஆஃப் இது எடுத்துருந்தேங்க. ஸோ அந்த தண்ணி வந்து நான் வந்து அதுக்கு டபுளாக ஊற்ற போகிறேன். ஸோ இதில் 1 கப்பு தண்ணி நான் ஊற்றுறேன். ஸோ நான் 1/2 கப்பு ஊற்றிருக்கேன். ஸோ இன்னொரு 1/2 கப்பு வந்து நான் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஊற்றுறேங்க. இல்லை ஏன் 1 கப் தண்ணி ஊற்றுறேன்னா அந்த தண்ணி வந்து ஆக்சுவலாக பீட்ரூட்டு கேரட்டு தக்காளி இதெல்லாம் நிறைய போடுறதுனால நம்மளுக்கு பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ஹெல்தி ட்ரிங்க்ஸ் தான் அது. ஸோ நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மட்டும் ஒரு கப்பில் வச்சு நான் பாப்பாவுக்கு வந்து அது தினமும் கொடுப்பேன். ஸோ ரொம்ப ஹெல்தி. ஸோ அது கூட நான் கேரட் அதில் போட்டுக்கிறேங்க. பீட்ரூட் இருக்குல்லங்க அதை நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நான் இந்த குக்கரில் வந்து லஞ்சுக்கு என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னா அரிசி பருப்பு கேரட்டு பீட்ரூட்டு சேர்த்துருக்கிறேன். ஸோ இன்னும் நான் இது கூட என்னெல்லாம் போடுவேன்னா தக்காளி போடுவேன், சீரகம் போடுவேன், மிளகு போடுவேன், பூண்டு போடுவேன், அதுக்கப்புறமாட்டு மஞ்சள் போடுவேன், அதுக்கப்புறமாட்டு பெருங்காயத்தூள் போடுவேங்க. ஸோ பருப்பு போட்டிருக்கனால கண்டிப்பாக பெருங்காயத்தூள் போட்டே ஆகணும். ஸோ பாப்பாவுக்கு வந்து ஸ்டொமக் ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஸோ அதனால நான் இதெல்லாம் சேர்க்க போகிறேன். ஸோ பாருங்கள், நான் வந்து குட்டி குட்டி பூண்டு வந்து 2 போடுறேங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க கொஞ்சமாக, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் போடுறேங்க. ஸோ பெருங்காயம் வந்து பாப்பாவுக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ வந்து மிளகு எடுக்க போகிறேன். மிளகு சீரகம். ஸோ இந்த மிளகு சீரகம் வந்து நான் வந்து தண்ணியில் வந்து அதை வந்து வாஷ் பண்ணி தான் நான் போட போகிறேன். 2 மிளகு கொஞ்சமாக சீரகம் போட போகிறேன். ஸோ 2 மிளகு கொஞ்சமாக சீரகம் எடுத்திருக்கேன். சீரகம் வந்து ஸ்டொமக் ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஸோ இது வந்து ஜீரண சக்திக்காக தான் போடும். ஸோ இந்த ரெண்டையுமே நான் வந்து தண்ணியில் வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த லஞ்சுக்கு வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். தூசியெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ரெண்டுமே நம்ம சுத்தம் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம வந்து போட போகிறோம். போட்டாச்சுங்க. இன்னும் வந்து சேர்க்கக்கூடியது வந்து என்னன்னா டொமேட்டோ. ஆக்சுவலாக இந்த தக்காளிங்க, இந்த தக்காளியில் கால்சியம் சத்து ரொம்ப இருக்குதுங்க. நான் வந்து இந்த தக்காளியை வந்து இந்த தோல் எல்லாம் இருக்குல்ல, அந்த பீல் அவ்வளோத்தையும் நான் உரிச்சிருவேங்க. ஸோ இந்த தோலோட நான் பாப்பாவுக்கு போட மாட்டேன். தோல் எல்லாம் எடுத்துட்டு அதில் ஒரு 3 பீஸ் மட்டும் கட் பண்ணி போட போகிறேன். ஸோ இந்த தோலோட போடாதீங்க. அதே மாதிரி இந்த சென்டரில் இருக்கிறத வந்து கண்டிப்பாக கட் பண்ணணும். ஏன்னா தக்காளிக்கு வந்து மருந்து அடிப்பாங்க. ஸோ அந்த மருந்து வந்து இதோடி உள்ளே போயிடும். ஸோ அதனால இதெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி கீழே வரைக்கும் இந்த ஒயிட்டாக இருக்கும் அதெல்லாம் கட் பண்ணிடுறோம். தோல் வந்து இந்த 3 பீஸ் அளவாக நான் எடுத்துருவேங்க. இந்த தோல் வந்து நான் ஃபுல்லாகவே நீக்கிட்டேங்க. இந்த தோல் எல்லாம் உங்களுக்கே தெரியும் நல்லா பிங்காக இருக்கும். ஸோ லஞ்சுக்கு வந்து நான் 3 பீஸ் வந்து தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கிறேங்க. குக்கர் ஆக்சுவலாக மூடும் போதுங்க கண்டிப்பாக இந்த ஓல்ஸில் வந்து கண்டிப்பாக ஏதாவது அடப்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்படி
போதே இந்த மாதிரி அங்கே இருக்கிற பொருள் ஏதாவது தெரியுதான்னு பார்த்துக்கணும். ஸோ அப்போ தான் இது வந்து விசில் அடிக்கும். அப்படி இல்லை விசில் அடிக்கலைன்னாக்கி டமான்னு வெடிச்சிடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி தான் நீங்கள் வந்து அதில் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி விசில்லையுமே அதை வந்து இப்படி வந்து நாங்கள் ஊதிக்கணுங்க. ஏன்னா விசில்லையுமே வந்து நம்ம அரிசி அந்த விசில் அடிக்கும்போது கொஞ்சம் கூட ஒட்டியிருக்கலாம். ஸோ எப்படி தான் நம்ம நல்லா கழுவுனாலும் லைட்டாக ஊதிட்டு தான் போடணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஆபத்து நெருங்காதுங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இது மூடும்போது நான் இப்போ வந்து குக்கர் மூட போகிறேங்க. வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம வந்து குக்கர் வந்து இந்த க்ளோஸில் மூடியாச்சுங்க. ஸோ இப்போ வந்து குக்கர் வந்து விசில் அடிக்கணும். ஸோ நம்ம அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஸ்டவ்வில் இந்த குக்கரை வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். பாப்பாவுக்கு லஞ்சு ரெடியாக போகுது. பாப்பா அழகாக சாப்பிடுவாங்க. ஸோ இன்னொன்று நான் ஆட் பண்ணுவேங்க. அது என்னதுன்னு இப்போ சொல்கிறேன். ஸோ அது கண்டிப்பாக ஆட் பண்ணணுங்க. குழந்தைங்களுக்கு அது ரொம்ப நல்லது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசில் வந்து கண்டிப்பாக நான் ஒரு 7 விசில் அடிக்க வைப்பேங்க. சாப்பாடு வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ 7 விசில் அடிக்க வைப்பேன். அதுக்கப்புறம் மட்டும் நம்ம வந்து அதை நல்லா மசிச்சு பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு ஊட்ட போகிறோம். 7 விசில் அடிச்சிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமேட்டு பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இது சூடு ஆறுனதுக்கு அப்புறமேட்டு எல்லாம் ரெடி ஆகினதுக்கு அப்புறமேட்டு தான் நான் பாப்பாவை கீழே கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு கொடுக்க போகிறோம். இது வந்து பசு நெய். ஆக்சுவலாக நாங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது. எப்படி பண்ணோன்னா எப்போவுமே மாட்டுப்பால் நாங்கள் வாங்குவோம். ஸோ அதில் வந்து நம்ம தயிர் வைப்போம். தினைக்கும் தயிர் வைப்போம். தயிரில் இருக்கிற ஆடை அதுக்கப்புறமேட்டு பால் காய்ச்சி குடிப்போம். ஸோ அந்த பாலில் இருக்கிற ஆடை இந்த ரெண்டையுமே எடுத்து நாங்கள் சேவ் பண்ணி வச்சுப்போம். சேவ் பண்ணி வச்சு நாங்கள் வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுற நெய் தாங்க இது வந்து பாப்பாவுக்கு கண்டிப்பாக கொடுப்போங்க. எங்கள் பாப்பா வந்து நெய் நல்லா சாப்பிடுவாங்க. அதுவும் நாங்கள் எங்கள் வீட்டில் செஞ்ச நெய்னால நாங்கள் வந்து பாப்பாவுக்கு கொடுப்போம். என்னதான் நம்ம வீட்டில் செஞ்சாலும் தாராளமாலாம் கொடுக்கக்கூடாதுங்க. ஒரு 3 சொட்டு அந்த அளவுக்கு கொடுத்தா போதும். பாப்பாவுக்கு அந்த ஸ்மெல்லு, கடையில் உள்ள நெய்லாம் வந்து வாங்கினா அது ஒரு நல்லாவே இருக்காதுங்க. என்னதான் செஞ்சாலும் வீட்டில் உள்ளது செஞ்சோன்னா அவ்வளோ ஹெல்திங்க. அவ்வளோ நம்ம வீட்டில் செஞ்சனால நம்ம வந்து பயப்படாமல் சாப்பிடலாம். ஸோ அது வந்து ஓப்பன் பண்ணாலே அவ்வளோ ஸ்மெல் அடிக்குங்க. இது எங்கள் வீட்டில் செஞ்ச நெய்ங்க. ஸோ நாங்கள் வந்து எப்போவுமே தீர செஞ்சுருவோம். நம்ம வந்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இதில் உள்ள தண்ணி இருக்குது தெரியுதா உங்களுக்கு? அந்த தண்ணி வந்து நான் வந்து எடுத்து வச்சுப்பேங்க. ஸோ இந்த தண்ணியில் வந்து நிறைய சத்து இருக்குது. ஸோ பாப்பாவுக்கு இந்த ஃபுட்டு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நான் வந்து இந்த தண்ணியை வந்து ஒரு கப்பில் வச்சு நான் பாப்பாவுக்கு கொடுப்பேன். ஸோ அந்த தண்ணி ரொம்ப நல்லதுங்க. நான் தினமும் பாப்பாவுக்கு இதை கொடுத்துட்ருக்குறேன். ஸோ நம்ம இந்த பவுலில் வந்து நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வந்து இந்த தண்ணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இதை வந்து நல்லா மேட்ச் பண்ணதுக்கு அப்புறமாட்டு நம்ம வந்து இந்த பவுலில் வந்து நம்ம வந்து சாப்பாடு வந்து பாப்பாவுக்கு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நல்லா மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு பவுலில் வச்சுட்டு நான் வரேன். பாப்பா நல்லா முடிச்சிட்டாங்க, சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த பவுலில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்து சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு கீ போட்டிருக்கேன். ஒரு 3 சொட்டு நெய் ஊற்றிருக்கிறேன். அப்புறம் நல்லா இந்த சாப்பாடை நல்லா பாப்பாவுக்கு லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து நம்ம லஞ்ச் கொடுக்க போகிறோம். ஸோ சூப்பர் ஹெல்தி ஃபுட்டுங்க. பாப்பா வந்து இப்போ வந்து லஞ்சு சாப்பிட போகிறாங்க. நல்லா தூங்கி எந்திரிச்சு லஞ்சுக்கு பாப்பா லஞ்சு சாப்பிட்றாங்க. லபக்குன்னு விழுங்குங்க. லஞ்சுக்கு பாப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கு லஞ்ச் சாப்பிட்டுட்டு விளையாட போகலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு பாப்பா லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே பாரு. பாப்பாவுக்கு வந்து நான் இப்போ வந்து இந்த கிளாஸில் வந்து நான் சாதம் வடித்தேன்ல அந்த தண்ணி தான் நான் இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து கொடுக்க போகிறேன். பாப்பா வந்து இப்போ குடிக்க போகிறாங்க. இதுதான் ஸோ சாதம் வடிச்ச தண்ணி.
குடிக்கிறாங்க. பாப்பா வேடிக்கை காமிச்சு கொடுத்தா குடிப்பாங்க. ஹன்சியந்தா பாப்பா ஜூஸ் குடிச்சிட்டாங்க. ஸோ அப்பப்போ அங்கங்கே வேடிக்கை காமிச்சு நல்லா குடிப்பாங்க. இது குடிச்சு முடிச்சாச்சு. பாப்பாக்கு வந்து 2 ஆரஞ்சு பழத்தில் வந்து ஜூஸ் போட்டு கொடுக்க போகிறோம். ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறீங்க. பாப்பாக்கு வந்து ஜூஸ் வந்து ரெடியா. பாப்பாக்கு வந்து ஜூஸ் பாட்டில் இதை ஊற்றி பாப்பாக்கு வந்து குடிக்க கொடுக்க போகிறோம். ஆரஞ்சு ஜூஸை வந்து இந்த ஜூஸ் டப்பாவில் ஊற்றி பாப்பாக்கு வந்து நம்ம குடிக்க கொடுக்க போகிறோம். இந்த ஃபீடிங் டப்பாவில் வந்து ஊற்றி நம்ம வந்து பாப்பாக்கு வந்து இந்த ஜூஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ எப்படி குடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. பாப்பா வந்து ஆரஞ்சு ஜூஸ் நல்லா குடிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ் நல்லா பிடிச்சிருக்கு. ஸோ அதனால குடிச்சிட்டு இருக்காங்க. பாப்பா ஜூஸ் குடிச்ச மயக்கத்தில் இருக்காங்க. ஸோ அதனால அவங்கள கொஞ்சம் தூங்க போட்டுட்டு திருப்பி எடுத்துட்டு வரணும். திருப்பி போட்டு கொடுப்போம். வேடி தங்கம் லஞ்சு சாப்பிட்டாச்சு, ஜூஸ் குடிச்சாச்சு, தூங்க போறோம் நாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண ஹோம்மேட் சர்லாக்ஸ். இதுதான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண சர்லாக்ஸுங்க. இது நான் தீர கொட்டி வச்சுப்போம். நம்ம ப்ரிப்பேர் பண்ண சர்லாக்ஸ் இப்படி தாங்க இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீட்டிலே செய்யுங்க. பாப்பாவுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் நான் எங்கள் பாப்பாவுக்கு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபுட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக பாயில் பண்ணி அதை கிரைண்ட் பண்ணி கொடுக்க போகிறேன். நான் ஆப்பிள் வந்து பாயில் பண்ண போகிறேன். ஸோ கேரட் வந்து பாயில் பண்ண போகிறேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் பனானா இருக்குது, அதையும் நான் பாயில் பண்ணி தான் நான் கிரைண்டரில் பண்ண போகிறேன். ஸோ மாதுளப்பழம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க முத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்து விட்டு அதை வந்து ஜூஸ் போட்டு திருப்பி இந்த பாயில் பண்ண அது கூட ஜாயின் பண்ணி திருப்பி நான் கிரைண்டரில் போட்டு அரைச்சி பாப்பாவுக்கு வந்து ஹெல்த்தியாக கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து டாக்டர் என்கிட்ட சொன்னது தான், அதுதான் நான் கொடுக்க போகிறேன். நான் எல்லாமே கட் பண்ணி இதில் தான் நான் வந்து பாயில் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இது வந்து பாயிலிங் பாக்ஸ். நம்ம வந்து ஆப்பிளையும் தோல் சீவிட்டோம், கேரட்டையும் தோல் சீவிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணி இதை வந்து சரியே நம்ம வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வந்து ஆப்பிளை வந்து இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டையும் வந்து நல்லா சிரிவிட்டேன். ஸோ ரெட் பனானா வந்து ஸ்லைஸ் பண்ணி நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல தோல் உரிச்சு ரெட் பனானா வந்து நல்லா தோல் உரிச்சாச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி இதையும் நம்ம அது கூட ஆட் பண்ணி ஆப்பிள், கேரட், ரெட் பனானா இந்த மூணையுமே நான் ஆட் பண்ணி பாயில் பண்ண போகிறேன். ஸ்டவ்வில் வச்சாச்சுங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு 5 மினிட்ஸாவது அது வந்து ஆஃப் பாயிலாக ஆகணும். ஸோ அது வந்து பாயில் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மாதுளை முத்துக்களை எடுத்து உடைத்து அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஜூஸுக்காக ரெடி பண்ணலாம். மாதுளை முத்துக்களை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு ஜூஸாக எடுத்துக்கலாம். இவ்வளோதான் நான் மாதுளை முத்துக்கள் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ஜூஸ் இந்த மாதுளை ஜூஸ்க்கு வந்து தண்ணிலாம் ஆட் பண்ணக்கூடாதுங்க. இது வந்து நேச்சுரலாக அப்படியே ஜூஸ் எடுக்கணும். ஸோ நம்ம பாப்பாவுக்கு வந்து பாயில் பண்ணது கூட நம்ம வந்து சேர்த்து கிரைண்ட் பண்ண போகிறோம். மாதுளை ஜூஸ் வந்து ரெடி பண்ணிட்டோங்க. ஜூஸ் தனியாக சக்கை தனியாக பிரிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து மாதுளை ஜூஸ் வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பாயில் பண்ணி முடிச்சாச்சு. 2 செகண்ட் வந்து இதை ஆற விட்டுறலாம். நான் வந்து மாதுளை ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதை மறுபடியும் நான் வந்து மிக்ஸி கிரைண்டரில் வந்து ஊற்றுறேன். ஸோ இந்த ஜூஸ் கூட தான் நான் பாயில் பண்ணி வச்சிருக்கல, அதை வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். மாதுளை ஜூஸ் இருக்குது, அப்புறமேட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சோம்ல அந்த கேரட்டு, ரெட் பனானா, ஆப்பிள் இதெல்லாம் வந்து நான் வந்து ஆட் பண்ணி இப்போ வந்து நான் கிரைண்ட் பண்ண போகிறேன்.
மைக்ரேன் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து நம்ம வந்து பவுலில் மாற்றிட்டு எங்கள் பாப்பா ரெடியாக இருக்கா சாப்பிட்றதுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். பவுலுக்கு வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். 7th month பேபிக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி ஃபுட்டு. ஸோ இதுதான் எங்கள் பாப்பா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு நல்லா விளையாடுவாங்க. ஹன்சிகா சாப்பிடுமா? ஹன்சிகா ஃபுட்டு சாப்பிடுமா? ஹன்சிகா பாப்பா ஸ்மைலிங் கேர்ள் சாப்பிடுங்க. ஹன்சிகா சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. தங்கத்துக்கு ஃப்ரெண்டா இது. ஹன்சிகா பாப்பா பிடிங்க 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 பிடிங்க. ஹன்சிகா பாப்பா சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு போறவாங்க யாரும் இருந்தாலும். சிச்சா ஹன்சிகா பாப்பா புள்ள சாப்பிட்டாச்சு. இப்போ விளையாட போறாங்க. ஹன்சி விளையாடுமா? ஜிம்முக்கு சிக்கா ஜிம்முக்கு சிக்கா. ஹன்சிகா மம்மி செஞ்ச ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்துச்சா? இனி பாப்பா இட்லி சாப்பிட போறாங்க. இட்லி சாப்பிட போறாங்க. வந்து நைட்டு ஃபுட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு ஒரே ஒரு இட்லி தாங்க. ஒரு இட்லிக்கு வந்து நான் வந்து பருப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பாப்பா வேறு செம தூக்கத்தில் இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி எங்கள் மாமாவுக்கும் ஒரு 3 இட்லி அவிக்க போகிறேன். ஸோ 2 பேருக்கும் சேர்த்து 4 இட்லி மட்டும் அவிக்க போகிறேன். இது வந்து வீட்டிலே அரைச்ச மாவுங்க. கடையில் உள்ள மாவு தயவு செய்து வாங்காதீங்க. கடையில் உள்ள மாவு வாங்காதீங்க. சோடா உப்பு போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து பாப்பாவுக்கு வந்து ஹெல்த்தியே கிடையாது. 4 இட்லியில் நான் வந்து கீ வந்து அப்ளை பண்ண போகிறேன். கீ வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், மாவு வந்து ஊற்றலாம். 4 இட்லி வந்து நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். ஒரு இட்லி பாப்பாவுக்கு, 3 இட்லி மாமாவுக்கு. இட்லியும் பருப்பு தண்ணியும் நல்லா மசிச்சு பாப்பாவுக்கு வந்து ஊட்ட போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் இட்லிக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பாப்பா நல்ல தூக்கத்தில் இருக்காங்க. சீக்கிரமாக தூங்குறதுக்குள்ளே நம்ம வந்து வீடியோஸ் எடுக்கிறோமே இல்லையே தெரியாது. சீக்கிரமாக தூங்குறதுக்குள்ள பருப்பு தண்ணியில் நம்ம இட்லியை மிக்ஸ் பண்ணி பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுறலாம். பாவம் தூங்கட்டும். இன்னைக்கு பாப்பாவுக்கு வந்து ஃபுல்லாக ஹெல்தி ஃபுட்டு தான் கொடுத்துருப்பேன். எவ்ரிடே நான் இது மாதிரி தான் கொடுத்துட்டு இருப்பேன் பாப்பாவுக்கு. ஆவி பறக்க இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. 4 இட்லி ரெடி ஆயிருக்கு. நமக்கு தேவை பாப்பா தூங்குறதுக்குள்ள சாப்பாடு ஊட்டணும். அது மெயினாக போய் நம்ம சாப்பாடு ஊட்டிடலாம். ஸோ பருப்பு தண்ணி வச்சு பாப்பாவுக்கு வந்து ஒரு இட்லி கண்டிப்பாக ஊட்டியே ஆவேன். ஸோ நான் வந்து போய் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்ட போகிறேன். ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச்.